கௌரவர்கள் பக்கம் இருந்த ஜாம்பவான்கள் எல்லாம் சங்கு ஊதினாங்க. அதை தொடர்ந்து பாண்டவர்கள் பக்கம் இருந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அவங்களோட தெய்வீக சங்குகளை முழங்கினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த சத்தம் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சுங்கிறது தான் இந்த 19வது ஸ்லோகம் சொல்லுது. சகோஷோதார்த்த ராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத் நபஸ்ச பிருத்வீம் சைவ துமுலோப்யனுநாதயன். சஞ்சயன் திருதராஷ்டிரர் கிட்ட சொல்றாரு, சகோஷா தார்த்தர ராஷ்டிரானாம் ஹிருதயானி வியாதாரயத். அதாவது மன்னரே பாண்டவர் பக்கம் இருந்து கிளம்புன அந்த சத்தம் வானத்தையும் பூமியும் கிழிச்சுக்கிட்டு போய் உங்க பசங்களோட இதயத்தை சுக்குநூறா உடைச்சிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கௌரவர்கள் எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நடுக்கம் வந்துடுச்சு. இங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? ஆரம்பத்துல கௌரவர்கள் சங்கு ஊதுனப்போ பாண்டவர்கள் பயந்தாங்கன்னு எந்த இடத்துலயும் சொல்லப்படல. ஆனா பாண்டவர்கள் சங்கு ஊதுன உடனே கௌரவர்கள் இதையும் வெடிக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் இந்த தேவையற்ற பயம்? ஏன்னா கௌரவர்கள் செஞ்சது அநியாயம். தப்பு செஞ்சவன் மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அந்த பயம் தான் இப்போ அவங்கள வாட்டுது. அட பாவமே, கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்காரே, நம்ம கண்டிப்பா தோத்துடுவோமேங்கிற அந்த உண்மை அவங்க இதயத்தை நோகடிக்குது. இன்னொரு பக்கம் பாண்டவர்கள் பாருங்க, அவங்க பயப்படல. ஏன்னா அவங்க முழுசா அந்த பரந்தாமன் கிட்ட தஞ்சம் புகுந்துட்டாங்க. நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலை இல்லைங்கிற அந்த பேரமைதி அவங்க முகத்துல இருக்கு. நிஜ வாழ்க்கையிலயும் இதுதான் நடக்குது. தர்மத்தோட வழியில நடக்கிறவனுக்கு தான் நிம்மதியான தூக்கம் வரும். வெளியில அநியாயம் பண்றவன் எவ்வளவு பெரிய சத்தம் போட்டாலும் உள்ளுக்குள்ள அவன் இதயம் நடுங்கிக்கிட்டு தான் இருக்கும். இதயம் வெடிக்கிற அளவு பயந்து போயிருந்த அந்த சூழல்ல அர்ஜுனன் ஒரு விஷயம் பண்றாரு. தன்னோட வில்ல கையில எடுக்கிறாரு. சண்டை ஆரம்பிக்க போதுன்னு எல்லாரும் நினைக்கும் போது அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட விசித்திரமா ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. அது என்ன? அர்ஜுனன் எங்க போகணும்னு ஆசைப்படுறாரு? அத அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம்.